கிரிக்கெட் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக மழை இல்ல, வெயில் இல்ல. ஆனா ஒரு பந்து கூட வீசப்படாமயே பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் ரத்தாயிருக்கு. அப்படி என்னதான் நடந்திருக்கு? லக்னோ கிரிக்கெட் ஸ்டேடியத்துல அப்படி என்னதாய்யா நடந்துச்சுன்ட்டு இந்த வீடியோல தெளிவா நம்ம வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா 4th T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரிஸ 3க்கு 1ன்னு தட்டி தூக்கிட்டு போயிருவாங்கப்பா. இல்ல சவுத் ஆப்பிரிக்கா எதுவும் இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரிஸ ஈக்குவல் பண்ணிருவாங்களா? என்னதாய்யா இந்த மேட்ச்ல ட்விஸ்ட் இருக்க போது, என்னதான் நடக்க போகுதுன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, இயற்கை வச்சது பாரு ஒரு ட்விஸ்ட். மேட்ச் ஆரம்பிக்கவே இல்ல. டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு பனிப்பொழிவுங்க. எஸ்பெஷலி இந்த எண்ட்ல இருந்து அதர் எண்ட ஒரு ஃபீல்டரை பார்க்க முடியல, ஒரு ரசிகர்களை பார்க்க முடியல. பேட்ஸ்மேனால பார்த்தீங்கன்னா, ஒரு பந்த கூட பார்த்தீங்கன்னா, கண்ணால பார்க்க முடியாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு. ஃபீல்டரால பார்த்தீங்கன்னா, பந்து எங்க வருதுன்னே தெரியாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு பேஞ்சிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, அம்பையர் ஒரு 7 முறை பார்த்தீங்கன்னா, ஆய்வு செஞ்சாங்க. 7 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆய்வுங்கிறது 7 முறை செஞ்சாங்க. எப்படியாவது மேட்ச் நடத்திடலாமா, பிளஸ் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. 7 முறை ஆய்வு செஞ்சாங்க களத்தை. இருந்தாலும் ஒரு மாற்றம் கூட நடக்கவே இல்லை. கடும் பனிப்பொழிவு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வீரர்களோட பாதுகாப்பு பிளஸ் வீரர்களோட உடல் நலத்தை கருத்தில் கொண்டு இந்த மேட்ச் ரத்து செஞ்சாங்க. இது இங்க கடும் பனிப்பொழிவு மட்டும் பெய்யலைங்க, பிளஸ் பயங்கரமான ஒரு காற்று வீசிருக்கு. அந்த பனி காற்று வீசிருக்கு. அதனால வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா பயிற்சியிலே ஈடுபட்டாங்க. பிளஸ் அதையும் கருத்தில் கொண்டு தான் இந்த மேட்ச் ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த மேட்ச் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் கம்பல்சரி சொல்லியானு. ஏன்னா ரசிகர்கள் இந்த மேட்சை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்திருப்பாங்க. பிளஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றத்தை இந்த ஒரு பனிப்பொழிவு கொடுத்துருக்குன்னு சொல்லியானும். ஓகே, இந்த ஒரு மேட்சஸ்ல எப்படியாவது சீரியஸ் வின் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இந்தியா. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நிலைமையே வேற மாதிரி இருக்கு. ஆனா இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, இந்தியாவுக்கு சீரீஸ் ஒன்னும் சீரீஸ் கிடைக்கும், இல்லைன்னா சீரீஸ் ஈக்குவல் ஆகுமே தவிர சீரீஸ் நம்ம கையை விட்டு போக போறது இல்லை அப்படிங்கிறது ஒரு முடிவு ஆகிடுச்சு. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒன்னும் சீரீஸ் நம்ம கையை விட்டு போக போகுது, இல்லைன்னா அந்த சீரீஸை நம்ம பாதிக்கு பாதியை பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. இந்த மேட்ச் இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்சுக்கு ஒரு முக்கிய முற்றுப்புள்ளியை வச்சுட்டு போயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களிடத்துல ஒரு கருத்தை நான் வைக்கிறேன். இந்தியா 5வது T20 மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு சீரீஸை 3க்கு 1ன்னு தட்டி தூக்கிட்டு போவாங்களா, இல்லை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சு சீரீஸை 2க்கு 2ன்னு ஈக்குவல் பண்ணி சீரீஸை சமன் செய்வாங்களா அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காம நம்மளோட லைக் பண்றது மட்டும் இல்லாம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் அழுத்துறது மட்டும் இல்ல, ஹைப்புங்கிறது ஒன்று வரும், பிளஸ் அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்ட்ட கொண்டு போய் சேமிக்கும். அதனால ஹைப்புங்கிறத பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் ஆதரவு கொடுத்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.